துளாராசி நேயர்கள் நீங்கள் கேட்கும்போது எனக்கு எந்த கணக்கு எடுத்து உங்களோட பேசுவது, எந்த கணக்கு எடுத்து உங்களுக்கு சொல்லுவதுன்ற ஒரு ஐயப்பாடு ஏற்படுது. ஏன்னு கேட்டால், நீங்கள் என்னென்னமெல்லாம் பண்ணி பார்க்குறீங்க, உங்களுக்கு அந்த உண்மை புரிய மாட்டேனுது. எனக்கு ஏன் இவ்வளோ பிரச்சனைகள் வருது, எனக்கு ஏன் இதெல்லாம் நடக்குது, நான் அதை தெரிஞ்சால் நான் விடமாட்டேன்னு சொல்லிட்டு நீங்களும் போராடி பார்க்குறீங்க. நீங்களும் பல ஜோதிடர்களை சந்திக்கிறீங்க, சிந்திக்கிறீங்க, யோசிக்கிறீங்க. ஆனால் அவங்களால பண்ண முடியல. குடும்ப சண்டை எப்படி வருது, நிம்மதி இல்லாத எப்படி போகுது, நான் எல்லாம் சரியாக தானே இருக்கேன், கோயில் குளம்லாம் போகிறேன், வீடு வாசல்லாம் சுத்தம் பண்ணுறேன், நான் வேண்டியதெல்லாம் வாங்கி தந்துடுறேன், குடும்பத்தில் எல்லாம் கரெக்டான கணவன் மனைவிக்குள்ளே எப்படி சண்டை வரும். இது ஒரு விஷயம். தேவையில்லாத உங்களை எப்படி வம்புக்கு இழுத்து விடுனாக்க, இந்த பார் நீ இருந்தா இரு, இல்லைன்னா நீ போ, என் வழியை நான் பார்த்துக்கிறேன், எனக்கு தெரியும், இப்படி அவசரப்பட்டு வார்த்தை விட்டுருவீங்க. அப்படி விடும்போது இந்த துளாராசி நேயர்கள் தன்னோட வாழ்க்கையில் ஒரு போராட்டத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். இதுதான் சந்திச்சுக்கிட்டு இருப்பீங்க. அதுவும் இந்த ஐப்பசி மாதத்தில் ரொம்ப வாய் பேச்சு கவனம் தேவை. மௌனமே உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றும். ஸ்லோகங்களை போடுங்க, முதிரைகளை போடுங்க, சிந்தனையை அது மேலே செலுத்துங்க. நடந்து முடிஞ்சதை பேசி நடக்கிற காரியத்தை வீணாக்கிறாதீங்க. கடந்த காலத்தை பேசி நிகழ்காலத்தை வீணாக்காதே. நிகழ்காலத்தை யோசித்து வருங்காலத்தை எதிர்கொள்ளும் போது உனக்கு சிறப்பானதாக இருக்கும். இப்போ விதைச்சின்னா அப்போ அறுவடை பண்ணலாம். நீ பழைய காலத்தை பேசி இதையும் கெடுத்து, இந்த நேரத்தை பேசி அதையும் கெடுத்து வாழ்க்கையில் போராடாதீங்க இந்த துளாராசி நேயர்கள். ஏன்னு கேட்டால், சத்தியம், தர்மம், ஒழுக்கம், உண்மை எல்லா தன்மையும் இருக்குது. ஆனால் எடுபட மாட்டேனதே. இது வயசுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடுங்க. அப்படின்னு நான் சொன்னது நடக்கணும்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. 80% நீங்கள் மோதி பார்ப்பீங்க, ஒரு 15% வந்துடும் நினைப்பீங்க. எங்கே நடக்கலையே, அதுக்கு என்னங்க காரணம் ஏன்னு கேட்டால், உங்களோட 5% உங்களுக்கே தெரியாத உங்களை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கும். அதை விட்டு கொடுத்தால் உங்களோட வாழ்க்கை கெட்டுப்போவதில்லை. உண்மையும் உணர்வுகளும் அற்புதமாக இருக்கும். உங்களுக்கு எல்லா சக்திகளும் இருக்குங்க. சக்தி இல்லைன்னா நாங்கள் கவலை கிடையாது. ஏன்னு கேட்டால், அப்படிப்பட்ட ஆற்றல் மிக்க அங்கே யார் யார் இருக்கா? சதய நட்சத்திரம் இருக்குது, சித்திரை நட்சத்திரம் இருக்குது, அந்தாண்ட குருவின் நட்சத்திரம் இருக்குது. அங்கேயே பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், திதி சூனியன்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அந்த ராசிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறது. அந்த 6 வீடை விட்டுட்டு இந்த 6 வீட்டுக்கு வந்தீங்கன்னா ஆரம்ப முனையாக இருக்குது. மேஷத்துலேருந்து கடகம் வரையும், அந்த கடகத்துக்கு அடுத்தது சிம்மங்கன்னி. இப்படி நீங்கள் பார்க்கும்போது இதில் 6 வீடு விட்டுருங்க. மேஷ ரிஷபம், இதுனா கடகம், சிம்மம், கன்னி, இந்த 6 விட்டுருங்க. துலாத்தில் வந்தீங்கன்னா துலாம், விருச்சிகம், தனுசு, மகர, கும்பம், மீனம், இந்த 6 வீடு. இது பிரபஞ்சத்தோட அட்சரகை தீர்க்கரகைன்னு நிர்ணயிக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையினுடைய சத்தியத்தை படுக்க வைக்கிறதா இல்லை நிமித்து வைக்கிறதான்னு பார்க்குற அளவுக்கு அதில் ஒரு ஜோதிட நுட்பம் இருக்குது. அதனால தான் உங்களுக்கு புரியாத போராடிக்கிட்டு இருக்கீங்க. சுகஸ்தானத்துலேருந்து அங்கே ஒரு கிரகம் இருக்குது. அதை என்ன பண்ணாக்க அபிஜித் நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு 22வது நட்சத்திரம் அபிஜித்துக்கு வரும். அந்த ஒவ்வொரு நட்சத்திரத்துலேயும் நிறைய கோட்பாடுகளை கொண்டு வந்து கணக்குக்குள்ளே சொல்லி வச்சுருக்காங்க. நீங்கள் நல்ல விவரம் தெரிஞ்ச ஜோதிடர்களோட, அனுபவம் உள்ள மிக்க ஜோதிடர்களோட கலக்கும்போது பார்த்தீங்கன்னு வச்சுங்க, உங்களோட நாடி நரம்பை தொட்டு காட்டுவான். வாதப்பித்த சிலைத்துமா நாடி எப்படி இந்த தசை வாயுவோட இணையுது, எந்த மாதிரி பாரம்பரியத்தில் எதை மாதிரி இடத்துல சிக்கி தவிக்கிறீங்க. இதில் ராகு ஜாதி, மதம், மொழி, இனம்னு பிரித்து விட்ருவோம். நீ அந்த ஊருக்காரன், இந்த ஊருக்காரன், நீ அதை சேர்ந்தவன், நீ இதை சேர்ந்தவன், இப்படியெல்லாம் மாறுபட்ட எண்ணங்களை உருவாக்கும். அதே தாத்தா பாட்டி தான். நீங்கள் உருவாகுவதற்கு காரணமாக உள்ளவங்க 5 செஞ்ச கர்மத்துக்கு தகுந்த மாதிரி இங்கே மாட்டோம். அதெல்லாம் இருக்கான்னு பார்த்தா இந்த துளாராசி கண்டுபிடிச்சிடும். பழைய கதையை பேசியே நிகழ்கால கதையை வீணாக்கி விட்டுரும். ஆகையினால் அன்பு நேயர்களே, உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு லட்சியம் வேணும். உங்களுக்கு குறுக்கீடு செய்வதற்காக சில நண்பர்கள் கிடைப்பாங்க. உன் குடும்பத்துக்கு நல்லது செய்கிறேன்னு சொல்லிட்டு உங்கள் நல்லா இருக்க நல்லதை கெடுத்து விட்டுருவாங்க. 7க்குடைய செவ்வாய் அதே இடத்துக்குள்ள இன்றைக்கி அந்த இடத்துக்கு 8ல் இருக்குது. நீங்கள் உங்கள் கணவன் ஒத்து வந்தால் மனைவி ஒத்து வரல, மனைவி ஒத்து வந்தால் கணவன் ஒத்து வரலன்னு குடும்ப பாகுபாட்டுக்குள்ள சிக்கலில் இப்போ சிக்கி தவிப்பீங்க. உங்களுக்கு இந்த நேரத்தில் எங்கே இருந்தாவது யாராவது உதவுவாங்களான்னா, உங்களுக்கு எத்தனை பேர் உதவுனாலும் சரி, உங்களுடைய ஆன்ம சக்தியை 2க்கு கொண்டுட்டு வந்துருச்சு.
அப்போ நீங்கள் என்ன பண்ணால் பின்பற்றுவது எதை? நான் உங்களை தான் நீங்கள் பின்பற்றணும். உங்களுக்கு அந்த யோகம் இருக்குதா, அதை பின்பற்ற முடியுமான்னு டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுத்து கேட்டு இப்படியெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்க. இந்தந்த ஜென்மத்தில் இப்படி இருந்தனால உடலில் இந்தந்த பாகத்தில் இது மாதிரி பிரச்சனை இருக்குது, ஆகையினால உங்களுடைய வாழ்க்கை இப்படி செம்மப்படுத்தி எடுத்துகிட்டு போங்க. அதுக்கு பல உதாரணங்களும் பல அனுபவங்களும் நீங்கள் அனுபவித்த உண்மைகளும் நாங்கள் சொல்லி அதை வழி நடத்தும் போது சென்று பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக இருக்கும். அதை விட்டு நீங்கள் உங்களை சந்தேகப்படுறதும், நீங்கள் எதிரியை சந்தேகப்படுறதும், உங்களை சார்ந்தவங்களை சந்தேகப்படுறதும் உங்களுக்கு துணை வராது. உங்களுக்கு துணை வருவதற்கு முதல்ல யார் சப்போர்ட் பண்ணால், உங்கள் ஆப்போசிட் பார்ட்டின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய உறவு. அந்த உறவுலே சிறப்பான உறவுனா கணவன் மனைவி உறவு தான். அந்த உறவுக்காகவே இந்த தவம் பண்ணி இந்த பூமிக்கு வரீங்க. உங்களோட புத்திரயோகங்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்கும், உங்களுடைய பூர்வீக சொத்தெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கும், உங்கள் தாத்தா பாட்டியெல்லாம் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஆனால் இதெல்லாம் எங்கேருந்து வந்துன்னு மாத்திரம் நீங்கள் உங்களை புரிஞ்ச அந்த இடத்துக்கு வந்துட்டீங்கன்னு வச்சுங்க, அவ்வளோ அற்புதமாக துளாராசி அன்பு நேயர்கள் இந்த ஐப்பசி மாதத்தில் மிக சிறப்பாக இருப்பீங்க. இந்த ஜோதிட நேரம் உங்களுக்கு சரியான வழியை உங்களுக்கு அமைச்சு தரும். அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்களை நீங்களே சீர்படுத்தி சிறப்பாக வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன். இன்று நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் 15ஆம் நாள் சனிக்கிழமை சதய நட்சத்திரம் சிறப்பாக கூடிய சுபயோக சுபதினத்தில் ஆங்கில மாதமாகிய நவம்பர் மாதம் 1ஆம் தேதி பிறக்கின்றது, மலர்கின்றது. தொழில் முக்கியம்னா கண்டிப்பா 12-11 கால பைரவ அஷ்டமி. ஓம் கால துவஜாய் வித்மிகி சூலஹஸ்தாய் திமிகி தன்னோ பைரவ பிரஜோதயாத்னு சொல்லுவாங்க. அந்த காயத்ரி மந்திரத்தை காலையில் 108, சாயந்தரம் 108 மிளகு தீவை ஏற்றி ஞாயிற்றுக்கிழமை 4 to 6 பைரவர் போய் நீங்க கும்பிடுங்க. ரொம்ப சிறப்பா இருக்கும். செவ்வரளி மாலை வாங்கி போடுங்க, ஜம்பிங்கி மாலை, பியூர் நெய் வாங்கி ஊத்துங்க. விளக்கெல்லாம் போட வேண்டாம். கற்பகிரகத்துல நெய் வாங்கி ஊத்துங்க. கண்டிப்பா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ சுவாமி பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க. முதல் அர்ச்சனை சுவாமி பேருக்கு, அப்புறம் மத்த உங்க பேருக்கு. அப்படி பண்ணிக்கிட்டீங்கன்னா கால பைரவஷ்டமி தொழிலுக்கு அதிபதி, வித்தைக்கு அதிபதி, கர்மத்துக்கு அதிபதி. அதனால எல்லாத்துக்கும் அதிபதி கால பைரவர் தான். நீதி, நேர்மை, அன்பு, பாசம், நேசம், உயர்வு, தாம் செய்யக்கூடிய தொழில் தான் சிறந்தது, தாம் செய்யக்கூடிய தொழில் வெற்றியை கொடுக்கும் என்ற ஒரே சிந்தனை உள்ளது. இப்ப நான் சொன்ன ரீசன் எல்லாம் யாருக்கு உரியது? துலாம் ராசிக்கு உரியது. அப்ப துலாம் ராசி நேயர்கள்னு சொல்றதை விட இப்படி சொல்றது உங்களுக்கு வித்தியாசம் இருக்குது இல்லைங்களா? அப்ப துலாம் ராசி நேயர்களுக்கு என்ன, தாம் பிடிச்ச காலுக்கு 3 நாள். யார் சொல்றதும் கேட்க மாட்டாங்க. அப்படியே கடிவாளத்தை போட்ட வாக்கில் போய்கிட்டே இருக்கும். திரும்பி கூட கிட்டங்கன்னு பாக்குறது இல்லை. அப்படிப்பட்ட, ஏன்னா அவங்கனால யாருக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க, பிறர்னாலையும் அவருக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க, பிறருக்கு எந்த துன்பம் வரக்கூடாது, நீதிக்கு உரியவர், நீதி போதனைக்கு உரியவர், நீதி நெறி விளக்கத்துக்கு உரியவர். பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட ஆன்மாதான் துலாம் ராசி. எந்த காலத்திலையும் பொய், பித்தலாட்டம், இல்லீகல் எதுவும் கற்பனை கூட எட்டாத அளவுக்கு இருக்கக்கூடிய ராசி தான் துலாம் ராசி. எல்லாத்தையும் கொடுப்பாங்க, அவங்களுக்குன்னு ஒன்று வச்சிருக்க மாட்டாங்க. இது 2 ராசிக்கு சாசனம் செய்யப்பட்டது. யாருக்கு? தனுசுக்கும் துலாமுக்கும். இப்ப நம்ம பார்ப்பது துலாம் ராசிக்கு நவம்பர் மாசத்துல உங்க வீட்டுல சூரியன் இப்போ உச்சத்திலிருந்து நீச்சத்துல இருக்காரு. 7ஆம் இடம் மேஷத்துல உச்சம், அதே மாதிரி துலாம்ல நீச்சம் சூரியன். ஆனா யாரோட சேர்ந்திருக்காரு? புதனோட சேர்ந்திருக்காரு. 12க்கு புதன் இருக்காரு. உங்க ராசிக்கு 12க்கு புதன் இருக்காரு. அப்போ செலவினங்களை கொஞ்சம் குறைத்துக் கொள்ளுங்கள். அகலக்காலம் வைக்காதீங்க. ஃபைனான்ஸை பொறுத்தவரை கொஞ்சம் குறைச்சிக்கணுங்க. ஃபைனான்ஸை பொறுத்தவரை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க துலாம் ராசி நேயர்களுக்கு. அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு சூரியன், புதன், செவ்வாய் 3 கிரகம், 3 கோள்கள் உங்களோட இருக்கணும். அப்ப நவகிரக கோள்களை 3 பேர் உங்களை காத்து கொண்டிருக்கிறார்கள். நவம்பர் 1ஆம் தேதி பத்தி நம்ம பேசுறோம், மாசப்பிறப்பு. 2ஆம் தேதி உங்களுக்கு கன்னியிலிருந்து சுக்கிரன் வந்துடுறாரு. யார் வீட்டுக்கு? உங்க வீட்டுக்கு வந்துடுறாரு. அப்ப சொந்த வீட்டுக்கு வரும்போது சொந்தக்கார ஆயிடுறாரு. அப்போ உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார். துலாமுக்கு வரும்போது சுகத்தை கொடுப்பார், துலாமுக்கு வரும்போது நன்மையை கொடுப்பார், துலாமுக்கு ஒரு செல்வத்தை கொடுப்பார், துலாமுக்கு ஒரு மற்றற்ற மகிழ்ச்சியை கொடுப்பார் சுக்கிரன். ஏன்? ஆட்சி பெற்ற சுக்கிரன் இல்லையா?
அப்ப துலாம் ராசினுக்கு ராகு திசையில சுக்கிர பத்தி நடக்குன்னு வைங்களே, அப்ப சுக்கிர திசையில ராகு பத்தி நடக்குன்னு வைங்களே, எப்படி இருக்கும்? மிகப்பெரிய ஒரு சுபிட்சத்தை கொடுக்கக்கூடிய, மிகப்பெரிய ஒரு சுபிட்சத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. அப்ப துலாம் ராசி நேயர்களுக்கு பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழில், அழகு சம்பந்தப்பட்ட தொழில், டெக்ஸ்டைல்ஸ் சம்பந்தப்பட்ட தொழில், மீடியாக்கள் சம்பந்தப்பட்ட தொழில், பேக்கரி சம்பந்தப்பட்ட தொழில், மீடியாக்கள் சம்பந்தப்பட்ட தொழில், குறிப்பாக எல்லாமே விவசாயம். துலாமுக்கு விவசாயம், விவசாயம் விவசாயம் முதுகெலும்பு. இந்திய திருநாட்டின் விவசாயம். விவசாயம் இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது நம்ம நாட்டில், இல்லைங்களா? அப்படிப்பட்ட விவசாயத்துக்கு இன்றியமையாத ராசி துலாம் ராசி. துலாம் ராசிக்காரவங்க பாருங்களேன், ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. எதை நோக்கி போவாங்க தெரியுமா? செடி கொடி மரங்கள், அந்த தோப்பு, தென்னந்தோப்போ புளியந்தோப்போ மாந்தோப்போ, பாருங்க, தென்னந்தோப்பு புளியந்தோப்பு மாந்தோப்பு, அந்த தோப்பு சம்பந்தப்பட்ட இடமா தான் போய் நிற்பாங்க. காலில் நிற்கவே நிற்காது, செயினை கட்டி வச்சாலும் நிற்காது. ஏற்கனவே காற்று ராசி, ஏற்கனவே காற்று ராசி. வெளிநாடு ஒரு முறையாவது மிதுனம் துலாம் சதயம் வெளிநாடு போய் தான் ஆகணும். அதே மாதிரி கடகம் விருச்சகம் மீனம் வெளிநாடு போய் தான் ஆகணும். அந்த அளவுக்கு செல்வாக்கு உள்ள ராசி துலாம் ராசி. அப்ப மதிப்பு, ஒருவருக்கு மதிப்பு கொடுக்கணும்னா துலாம் ராசிட்ட போய் கேளு. ஒருத்தருக்கு உதவி செய்யணும்னா துலாம் ராசிட்ட போய் கேளு. எந்த தொந்தரவும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய யாருன்னு கேட்டீங்கன்னா துலாம் ராசியா தான் இருக்கும். ஒரு வேலைக்கு தசாபுத்தி வேணா மாறி மாறி வரலாம். துலாம் ராசி நேர்களுக்கு சூரிய திசை சுக்கிர பத்தி, சுக்கிர திசையில சூரிய பத்தி. ஏன்னா சுக்கிரன் வந்து உங்க ராசிநாதன். அதே சூரியன் வரும்போது நீச்சமாயிடறான். அப்ப நீச்சமா இருக்கும்போது வந்தா கொஞ்சம் கவனமா இருக்குன்னு சொல்லுவோம். சூரியனால சுக்கிரனுக்கு பகை கிரகம், அதனால அந்த மாதிரி இருக்கும். அதே சமயத்துல உங்களுக்கு உரிய தொழில் நீங்க செஞ்சு வந்தா இந்த நவம்பர் மாசம் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வெற்றிக்கு மேல் வெற்றியை தான் கொடுக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 10ல் குரு, அதிசார குரு வர்றாரு. 10ல் அதிசார குரு வந்துடுறாரு. அப்ப 10ல் ஒரு பாதியாவது இருக்கணும். அப்ப குரு இருக்காரு, அப்போ உச்சத்துல இருக்காரு, அவருடைய சாரத்துல இருக்காரு, அவருடைய சொந்த வீட்டுல இருக்காரு, நட்பு வீட்டுல இருக்காரு. இன்னும் சொல்ல போனா பரிவர்த்தனை யோகம் மாதிரி, பரிவர்த்தனை யோகம் மாதிரி. அப்படிப்பட்ட குரு வீடு உங்களுக்கு ஒரு சுபிட்சத்தை கொடுக்கும். ஏன்னா துலாம் உங்க ராசிக்கு 3க்கு 6 உங்க ராசிக்கு 3க்கு 6 ஒரு 10ல் உச்சம் பெறுகிறார், சுயசாரத்தில் உச்சம் பெறுகிறார், நட்பு கிரகத்தில் உச்சம் பெறுகிறார். அப்ப என்ன செய்யணும்? துலாமுக்கு இப்போதைக்கு இந்த 7.5 8.5 எதுவும் கவனக்கிழக்க வேண்டும். கண்டகச்சனி அஷ்டமத்து எதுவும் கண்டு தசாபுத்தியை பார்த்துக்கங்க. சூரியன் சம்பந்தப்பட்ட தசாபுத்தி அந்தரம் மட்டும் வராமல் பார்த்துக்கங்க. அது வராமல் இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக எல்லா வகையிலும் சிறப்பு கொடுக்கக்கூடியதாக அமையும். எல்லா வகையிலும் சிறப்பாக கொடுக்கறதாக அமையும் என்பதில் மாற்றுக்கருத்தில் துலாம் ராசி நேயர்களுக்கு. அதில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் கண்டிப்பாக ரங்கநாதர் கோவிலுக்கு போங்க. கண்டிப்பாக காலை 4 to 5 ரங்கநாதர் கோயிலில் போய் ஒரு விஸ்வரூப தரிசனத்தை பெருமானை பாருங்க. நம்ம எம்பெருமானா இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுடைய விஸ்வரூப தரிசனத்தை ஒரு முறை தயவு செய்து நேயர்கள் 12 ராசிக்காரவங்களுக்கும் யாருக்கு திருமணம் ரொம்ப தாமதமாகுது, யாருக்கு குழந்தை பாக்கியம் ரொம்ப 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 தாமதமாகுது, யாருக்கு தொழிலில் ரொம்ப ரொம்ப முடக்கமாகுது, இவங்க எல்லாருமே நோய் அதிகமாக இருக்குது, ஃபுல்லாக ஆஸ்பத்திரி, வீட்டில் வந்து 12 மாதத்துல 1 மாதத்தில் 3 நாள் வீடு, 27 நாள் ஆஸ்பத்திரி, இப்படிப்பட்டவங்க மருத்துவ செலவு உள்ளவங்க, இப்படிப்பட்ட எல்லாத்துலேயும் இப்படிப்பட்ட நிறைஞ்சிருக்கக்கூடிய கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்க ஒரு முறையாவது விஸ்வரூப தரிசனத்தை பண்ணலாம். விஸ்வரூப தரிசனத்தை பண்ணுங்க, நிச்சயமாக வெற்றியை கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறேங்க. இந்த நவம்பர் மாதம் 1ஆம் தேதி பிறக்கக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐப்பசி மாதம் 15ஆம் தேதி அன்னைக்கு சனிக்கிழமை அன்னைக்கு தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க. சதய நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில், கும்ப ராசியில், கடக லக்னத்தில், ராகு பகவானுடைய திசையில் 310 டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க. இப்படி பிறக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கால சக்கரத்தின்
7வது ராசின்னு சொல்லக்கூடிய துலா ராசியில பிறந்தவங்களுக்கு சாதகமா இருக்க போகுதா அல்லது பாதகமா இருக்க போகுதா, அதை பத்தி தான் இந்த காணொலியில பார்த்துட்டு இருக்கிறோம். உங்க ராசியாதிபதி சுக்கிரன் வந்து நீச்சத்திலிருந்து வெளியில வந்து அப்ப கன்னி ராசியிலிருந்து தன்னுடைய சொந்த ராசின்னு சொல்லக்கூடிய உங்க ராசியில துலா ராசிக்கு தான் வராரு. நம்மளோட ராசிக்கு அதிபதி நம்ம வீட்டுக்கே வரக்கூடிய காலம் இருக்கு பாத்தீங்களா, அற்புதமான காலம். அப்ப இது போல நீங்க மீண்டும் நீங்க அடுத்தது எதிர்பார்க்கணும்னா இன்னும் 1 வருஷம் நீங்க வெயிட் பண்ணணும். உங்க ராசிக்கு அதிபதி உங்க வீட்டுக்கே வரணும்னா இன்னும் 1 வருஷம் நீங்க வெயிட் பண்ணணும். சரிங்களா? அப்படி வரக்கூடிய இந்த சுக்கிரன் வந்து பார்க்கும்போது தன் வீட்டுக்கு ஆட்சியா வந்து 24 நாள் உங்க ராசியில தான் உட்கார்றாரு. உங்க ராசிக்கு அதிபதி 2ஆம் தேதி வரவர் 26ஆம் தேதி வரைக்கும் உங்க ராசியில தான் உட்கார போறாரு. அப்ப இந்த 26 நாள் எனக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல கொடுக்கக்கூடிய மாற்றம் வண்டி வாகன யோகத்தை தராரு. சுக்கிரன்னா வண்டி வாகனத்துக்கு அதிபதி. அப்ப நம்ம வண்டி வாகனம் எடுக்கணும்னு நினைச்சு எடுக்க முடியாம தடைப்பட்டுக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு இப்ப அந்த வண்டி வாகனம் வாங்குற யோகத்தை தராரு, மாற்றக்கூடிய யோகத்தை தராரு, புதுப்பிக்கக்கூடிய யோகத்தை தராரு. அப்ப வாகன யோகம் உண்டு. 2வது மனைவிக்கு, நீங்க ஒரு பெண்ணாய் இருந்தீங்கன்னாலும் சரி, இல்ல உங்களுக்கு கல்யாணம் ஆகி மனைவி இருந்தாலும் சரி, கண்டிப்பா மனைவிக்கு குறிப்பா பெண்களுக்கு என்ன பண்றாருன்னா, இந்த சுக்கிரன் ஆட்சியை வந்து உட்காரக்கூடிய காலத்துல வேலை வாய்ப்பை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கிறாரு. உங்களோட வேலை வாய்ப்பை அதாவது அதிகப்படுத்தி கொடுக்கிறாரு. சம்பள உயர்வா இருக்கலாம், ப்ரமோஷனா இருக்கலாம், நீங்க ரொம்ப நாளா டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்துட்டு இருந்து கிடைக்கலன்னா அது கிடைக்கலாம் உங்களுக்கு. இல்ல சுய தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைச்சு அதை ஆரம்பிக்க முடியாம தடையாயிட்டே இருந்த துலா ராசிக்காரங்களுக்கு நிச்சயமா அந்த தொழில் வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கலாம். அப்ப நான் சொல்ற மாதிரி வாகன யோகம் உண்டு, தொழில் மாற்றங்கள் ஏற்படும். 3வது ஹெல்த் சூப்பரா இருக்கும். உடல் உபாதைகள் கண்டிப்பா ஓரளவுக்கு சரியாகும். மனக்குழப்பம், நிறைய பேருக்கு வெளியில நோய் இருக்காது, உள்ளுக்குள்ளார மன வியாதி இருக்கும், மனக்கவலை இருக்கும். நம்ம இன்னும் ஒரு சொந்த வீடு கட்ட முடியலையே, சொந்த மண்ணில் உட்கார முடியலையே, நமக்குன்னு ஒரு வீடு எப்போ கட்டுவோம், நம்ம வீடு எப்போ ஆல்ட்ரேஷன் பண்ணுவோம், நம்ம ஜாதி ஜனத்துக்கு முன்னாடி எப்போ நம்ம நல்லா வாழ்ந்து காட்டுவோம், இப்படி நினைக்கக்கூடிய துளாராசிக்காரங்களுக்கு நான் சொல்ற மாதிரி 2ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரைக்கும் ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை கண்டிப்பா கொடுக்குறாரு. சரிங்களா? அதே சமயத்துல வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, அதை போக இப்ப பொதுவா பார்க்கும்போது உங்களுடைய ராசியில தான் சூரியன் வந்து இப்ப நீச்சம் அடைஞ்சிருக்கிறாரு. ராஜபங்கம் நீச்ச யோகத்தை அடைகிறார். எப்பயுமே அதாவது சிம்ம ராசிக்கு அதிபதி சூரிய பகவான் நீச்சம் அடையக்கூடிய ஒரே ஒரு ராசி எதுன்னா உங்க ராசி தான். எப்பயுமே உங்க ராசியில் வந்துதான் சூரிய பகவான் நீச்சம் அடைவார், வலு இழந்துருவார். 16 தேதி வரைக்கும் உங்க வீட்டில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய சூரிய பகவான் நீச்சம் அடைஞ்சதுனால ஜாதகருக்கும் தந்தைக்கும் அல்லது ஜாதகருக்கும் தன்னுடைய மகன் வாரிசுக்கும் தேவையில்லாத வாக்குவாதங்கள் வரலாம், தேவையில்லாத மனசங்கடங்கள் வரலாம், காசுனால மனசங்கடங்கள் வரலாம். பூர்வீக வேலை, பாரம்பரிய வேலை, அப்பா வேலை எடுத்து செய்யறவங்களுக்கு இந்த 16 நாள் தடையாதான் இருக்கும். உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லாம, வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லாம போராடிக்கிட்டு தான் இருப்பீங்க. ஏன்னா உங்க ராசியில தான் இப்ப சூரியன் வந்து நீச்சம் அடைஞ்சிருக்கிறாரு. ஏன்னா உங்க ராசிக்கு அதிபதி சூரியன் நீச்சம் அடைஞ்சிருந்தாலும் 2ஆம் தேதி எல்லாம் ஒரு ரெடி ஆயிடுறாரு, உங்க ராசிக்கு வந்துடுறாரு. அதனால அந்த பிரச்சனை இல்லை. ஆனா 16 தேதி வரைக்கும் சூரியன் நீச்சம் அடைஞ்சிருக்கிறார் இல்லையா, கவனமா இருங்க. குடும்பத்துக்குள்ளார இருக்கிறவங்க, சொந்த பந்தத்துக்குள்ளார இருக்கிறவங்க, நம்மளோட உறவுகளுக்குள்ளார பிரச்சனை இருக்குதுன்னா பேசி சரி பண்ணிக்கிற வழி பாருங்க. தேவையில்லாத மனசங்கடங்கள் கொடுத்துட்டே இருப்பான். 16 தேதி வரைக்குமே கொஞ்சம் முடக்கமா தான் இருக்கும். அது போக பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி பாரம்பரிய வேலை, அப்பா கூட வேலை செய்யறேன், நாங்கெல்லாம் கூட்டு தொழில தான் பண்றோம், ஒரே தொழில தான் எல்லாரும் இருக்கிறோம்னா 16 தேதி வரைக்குமே கொஞ்சம் முடக்கமா தான் இருக்கும். அதான் சொன்ன உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லாம, வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லாம இருக்கும்னு சொல்றேன். இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா அப்ப உங்களுடைய ராசிக்கு அதிபதி 12ஆம் இடத்துல இருந்து உங்க ஜென்மத்துல வரக்கூடிய காலம் எல்லாம் பாத்தீங்கன்னா அயல்நாட்டு யோகம், வெளிநாடுக்கெல்லாம் இப்ப முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமா இந்த டைம் எல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும். நான் சொல்லக்கூடியது இந்த 26 நாளுக்குள்ளார வெளிநாடு போலான் இருக்கிறேங்க, வெளி மாநிலம் போலான் இருக்கிறேன்,
ஏதாவது இந்த மாதிரி நான் ஆல்ட்ரேஷன் பண்ணலான்னு இருக்கிறேன், கட்டட வேலை ஆரம்பிக்கலாம், இதெல்லாம் தாராளமாக செய்யலாம். ஏன்னா சுக்கிரன்னா திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறவரே சுக்கிரன் தான். பழமொழி சொல்லுவாங்க, கொடுக்குறவன் கூரை பிச்சுட்டு கொடுப்பான் சுக்கிரன் சொல்லுவாங்க. உங்களுக்கு என்னப்பா சுக்கிரன் தசை அடிச்சிருச்சும்பாங்க. அந்த சுக்கிரன் உங்க ஜாதகத்துல வந்து நல்லா இருந்துட்டார் அப்படின்னா இந்த 24 நாளுக்குள்ளார நிச்சயமா நீங்க நினைச்ச அந்த இலக்கு தொடலாம். சரிங்களா? இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது செவ்வாய் பகவான் உங்களுக்கு 2ஆம் இடம் தனஸ்தானத்துக்கும் 7ஆம் இடம் கலஸ்திரஸ்தானத்துக்கும் அதிபதி யாருன்னா செவ்வாய் தான். அவருமே உங்களுக்கு ஃபேவரா உட்காந்துருக்கிறாரு. ஏன்னா அவர் தன் செவ்வாய் தன் சொந்த வீட்டிலே உட்காந்துருக்கிறார். தனஸ்தானத்துக்கு அதிபதி கலஸ்திரஸ்தானத்துக்கு அதிபதி உட்காந்துருக்கிறதுனால நிச்சயமா உங்களுக்கு அந்த கடன் பிரச்சனை தீரும். 4 காசு உங்க வீட்டில் இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லா காசு இருந்த காலம் போய் வீட்டில் 4 காசு எங்க இருக்குமோ அப்புறம் தொலாவிக்கிட்டு இருந்த துளாராசிக்காரங்களுக்கு நிச்சயமா இந்த செவ்வாய் வந்து தன் சொந்த வீட்லயே இந்த மாதத்துல வர்றதுனால 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்குமே செவ்வாய் தன் சொந்த வீட்டில் தான் இருப்பார். அதனால பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கடன் பிரச்சனை, கடன் சுமைகள், மன உளைச்சல் ஆளானவங்கெல்லாம், தேவையில்லாத டென்ஷன் இருக்கிறவங்க இதெல்லாமே கொஞ்சம் குறையும். ஒன்று வித்தாதான் நம்ம ஜமாளிக்க முடியும், இது என்னைக்கு விற்பேன், நான் விற்க முடியும், எப்போ எனக்கு வந்து சேரும், நான் கொடுத்த காசு வருமா, என்னோட வாழ்வாதாரம் மாறுமா, என்னோட வளர்ச்சி நல்லா இருக்குமா, என்னோட ஹெல்த் நல்லா இருக்குமா, இந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கெல்லாம், அதாவது 2ஆம் இடத்துக்கு அதிபதி 2ஆம் இடத்துலயே அவர் வந்து ஆட்சியா உட்காருடைய காலத்துல நிச்சயமா உங்களுக்கு 4 காசு வீட்டில் நிற்கும். கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இந்த பணம் பரிமாற்றங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சரியாயிடும். அதுபோல 2ஆம் இடம்ன்றது வாக்குஸ்தானம். நீங்க கொடுத்த வாக்கு காப்பாத்திடுவீங்க. இதுக்கு முன்னாடி கொடுத்து வாக்கு காப்பாற்ற முடியாம, சொன்ன சொல்லுன்றது காப்பாற்ற முடியாம தேவையில்லாத மன உளைச்சலானவங்களுக்கெல்லாம் இப்ப இந்த டைம்ல உங்களுக்கு நல்லா இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி 2ஆம் இடம்ன்றது கல்வி ஸ்தானம். கல்வியில பெரும் மாற்றத்தை பார்க்கலாம். கல்வி தடைகள் விலகும், கல்வி கண்டிப்பா நல்லா இருக்கும். அதே மாதிரி 7ஆம் இடத்துக்கு அதிபதி அவர் வந்து 2ஆம் இடத்துலயே உட்கார்றதுனால நிச்சயமாவே உங்களுக்கு வந்து கலஸ்திரக்காரகன், உங்களுக்கு எப்பயுமே கலஸ்திரக்காரகன் துளாராசிக்கு யாருன்னா செவ்வாய் தான். அந்த செவ்வாய் தன் சொந்த வீட்லயே உட்கார்றதுனால திருமண தடைகள் முதல்ல விலகும். நீங்க அது கவனமா பாருங்க. உங்க ஜாதகத்துல 7, 8ஆம் இடம் மட்டும் நல்லா இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா 7ஆம் இடத்துலயோ 8ஆம் இடத்துலயோ சனியோ சுக்கிரனோ இருந்தா அதுதான் மாங்கல்ய தோஷம். அது மட்டும் இல்லை அப்படின்னா 7ஆம் இடத்துக்கு அதிபதி 2ஆம் இடத்துக்கு அதிபதி 2ஆம் இடத்துல உட்கார்ந்ததுனால திருமண தடைகள் கண்டிப்பா விலகும். அப்ப நான் சொல்றது திருமண தடைகள் விலகும், தொழில் வளர்ச்சி கிடைக்கும், வண்டி வாகன யோகம் உண்டு, சங்கட செலப்புகள் கண்டிப்பா தீரும். சரிங்களா? அதே மாதிரி கல்வியில பெரும் மாற்றங்கள் கண்டிப்பா கிடைக்கும். சரிங்களா? இந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தைரியஸ்தானத்துக்கு அதிபதியும் 6ஆம் இடம் ரோகஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா உங்களுக்கு குரு தான். 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். பொதுவா 10ஆம் இடத்துல குரு உட்கார்ந்தா, 10ல் குரு உட்கார்ந்தால் பதவி கூட பறிபோக மாட்டான். 10ல் குரு உட்காரவே கூடாது. ஆனா இப்ப உட்கார்றது நல்லதுதான். ஏன்னா குரு வந்து உச்சமடைஞ்சு உட்கார்றாரு. நார்மலா உட்கார்றதுக்கும் உச்சமடைஞ்சு உட்கார்றதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. அப்போ ஒரு கிரகம் உச்சமடையும் போது பாத்தீங்கன்னா 200% பலத்தை கொடுக்குறான். அப்ப நமக்கு வந்து வராத காசு வரும், அலுவலக பிரச்சனை முடியும், கிரையும் வந்து பண்ண முடியாம தடைப்படுற விஷயம் நமக்கு சால்வ் ஆகும், சொத்து பிரச்சனை தீரும், சொந்த பந்தக்குள்ள இருக்கிற சங்கடங்கள் தீரும். ஏன்னா தைரியஸ்தானத்துக்கு அதிபதியும் ரோகஸ்தானத்துக்கு அதிபதியும் குறிப்பா 10ஆம் இடத்துல உட்கார்றதுனால சொந்த தொழில் செய்துகிட்டு இருக்கக்கூடிய துளாராசிக்காரங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு தொழில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். நீங்க பயப்படவே வேண்டாம். ஏன்னா 100% குரு பகவான் உங்களுக்கு வந்து 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்துல உட்கார்ந்துருக்கிறார். அதுவும் உச்சமடைஞ்சு உட்கார்ந்துருக்கிறார். நிச்சயமா தொழில் மாற்றங்கள் கிடைக்கும், நீங்க பயப்பட வேண்டியதே இல்லை. சரிங்களா? அப்ப அது போக உங்களுக்கு 4ஆம் இடம் சுகஸ்தானத்துக்கும் 5ஆம் இடம் புத்திரஸ்தானத்துக்கும் பூரி புண்ணியஸ்தானத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு 6ஆம் இடம் ரோகஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால இப்ப உங்களுக்கு இந்த 28ஆம் தேதி வரைக்கும் சனி பகவான் வக்கரத்தில் இருக்கிறார். அதனால நிச்சயமா உங்களுக்கு 28ஆம் தேதி வரைக்கும் நல்லா இருக்கும். ஏன்னா 28ஆம் தேதிக்கு மேல சனி பகவான் வந்து வக்கரத்தில் இருந்து நிவர்த்தி அடைஞ்சு இயல்பு நிலைக்கு போயிட்டாருன்னா அதுக்கப்புறம்ன்றது வந்து கொஞ்சம் சிரமம் கொடுக்க ஆரம்பிச்சிருவார். அதனால பாத்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு வந்து 28ஆம் தேதி வரைக்கும் சனி பகவான், ஏன்னா 6ஆம் இடம்ன்றது ரோகஸ்தானம், வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு நோய் நொடி கடன் கஷ்டத்துக்கு உண்டான இடம். அப்ப சனி பகவான் பொதுவா எந்த கிரகமா இருந்தாலும் 6, 8, 12 இங்க உட்காரக்கூடாது. 6, 8, 12 உட்காரும் போது அந்த கிரகம் வேலை செய்யாது. ஏன்னா இப்ப 6ஆம் இடத்துல சனி உட்கார்ந்துருந்தாலும் அவர் வக்கரத்துல தானே இருக்கிறாரு. அதனால உங்களுக்கு இப்ப பரவாயில்லை. 28ஆம் தேதி வரைக்கும் சனி கூட உங்களுக்கு நல்லதுதான் பண்ணுவார்.
சரிங்களா? அதுவும் சம்பளம் வாங்கிட்டு இருக்கக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு ஒரு மனநிறைவான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உழைக்கணும், நம்ம சந்தோஷமா இருக்கணும்னு நீங்க நினைச்சா மட்டும் போதும், நீங்க நிச்சயமா நல்லாவே இருப்பீங்க. இது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 9ஆம் இடமும் 12ஆம் இடத்துக்கு உண்டான அதிபதி புதன் பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்துலயே இருக்கிறார். அப்ப 2ஆம் இடத்துல புதன் இருக்கிறாருன்னா 10 தேதி வரைக்கும் புதன் பகவான் உங்க 2ஆம் இடத்துல தான் இருப்பாரு, நார்மலாவே இருப்பாரு. அப்ப 2ஆம் இடத்துல புதன் இருக்கிறது ஒரு வளர்ச்சிக்கு நல்ல ஒரு மாற்றம் தான். அப்ப 10ஆம் தேதிக்கு மேல 23ஆம் தேதி வரைக்கும் ஒரு 13 நாள் பாத்தீங்கன்னா அதே விருச்சிக ராசியிலேயே புதன் பகவான் வக்ரம் அடைகிறார். அப்ப அந்த 13 நாள் பாத்தீங்க அப்படின்னா காசு கட்டி ஒரு வேலை நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு நினைச்சு அதிர்ஷ்டத்தை மட்டும் நம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய துளாராசிக்காரங்களுக்கு அந்த 13 நாள் நமக்கு கொஞ்சம் தடையா இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் 23ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு விருச்சிக ராசியில வக்ரம் அடைஞ்ச புதன் பகவான் ரிபேஸ்ல வராரு, துளாராசிக்கு வராரு. அப்ப 23ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அப்ப உங்களுக்கு புதன் பகவான் துளாராசிக்கு, அதாவது உங்க ராசிக்கு வந்துடுறாரு. அப்படி வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப புதன் பகவான் உங்க ராசியில உட்காரும் போது அயல்நாட்டு யோகம், வெளி மாநிலம் போறதுக்கு உண்டான பயணம், இல்ல அயல்நாட்டுக்கு சம்பந்தப்பட்ட தொடர்புகள், இதெல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதாவது வெளிநாடு தொடர்புகள் கிடைக்கும், அடுத்த மற்றவங்களோட உதவிகள் கிடைக்கும். ரொம்ப நாளா பாத்தீங்கன்னா இவங்களால நமக்கு ஏதோ ஒரு ஆதாயம் இருக்குமா, சிறுகுச்சி பல்லு உதவு குத்துன்னு நினைக்கிற மாதிரி வச்சிருப்பீங்க இல்லையா, அந்த விஷயம் எல்லாம் இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு கரண்ட்ல கொண்டு வந்துருவார். அதனால பார்க்கும்போது உங்களுக்கு துளாராசிக்காரங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை தான் இந்த மாசம் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். இது போக பாத்தீங்கன்னா சூரியன் உங்க ராசியில தான் இப்ப நீச்சம் அடைஞ்சிருக்கிறார். அப்ப சூரியன் 12 ராசியில நீச்சம் அடைகிற ஒரே ராசி யாருன்னா உங்க ராசியில தான். அப்ப 16 தேதி வரைக்குமே சூரியன் உங்க வீட்டுல நீச்சம் அடைஞ்சிருக்கிறதுனால கொஞ்சம் வீட்டுக்குள்ளார இருக்கிறவங்களுக்குள்ளார கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, தப்பு இல்லை. வண்டி வாகனத்துல கொஞ்சம் கவனமா போங்க. நான் சொல்றது 16 தேதி வரைக்கும் வண்டி வாகனத்துல கொஞ்சம் கவனமா போங்க, பொறுமையா இருங்க. ஒரு விஷயத்தை செய்யலாம்னு நினைக்கிறத யோசிச்சு செய்யுங்க, அவசரப்பட்டு ஒரு காரியம் பண்ண வேண்டாம். ஏன்னா இந்த காலகட்டம் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சு 4 விஷயங்கள் ரொம்ப அற்புதமா இருக்குது. குரு 10ல உட்கார்ந்துருக்கிறாரு, தொழில் ஸ்தானத்துல உச்சம் அடைஞ்சிருக்கிறதுனால தொழில் ரீதியா சில மாற்றங்கள் நடக்கும். 2வது தனஸ்தானத்துக்கு அதிபதி தனஸ்தானத்திலேயே உட்கார்ந்ததுனால வாக்கு காப்பாத்துவீங்க, படிப்பு நல்லா இருக்கும், 4 காசு உங்க வீட்டுல நிற்கும். அது போக சுக்கிரன் 2ஆம் தேதியே உங்க வீட்டுக்கு வந்துடுறதுனால ஆட்சிய பக்க வரக்கூடிய காலம் 24 நாளுக்குள்ளார நீங்க இந்த நினைச்சு இலக்கு அடையலாம். நீங்க வண்டி வாகனம் மட்டுமே இல்லை, ஒரு வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் எடுக்கலாம். நீங்க ஒரு யோசனை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த டைம் கண்டிப்பா சொல்றேன் நீங்க எடுப்பீங்க. அதுக்கு ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ல நிச்சயமா ரொம்ப நாளா கனவா இருக்கிற விஷயத்தை இப்ப நனவாக்கி வச்சிருப்பீங்க. மொத்தத்துல துளாராசிக்காரங்களோட நிலைமை எனக்கு தெரிஞ்சு சூப்பரா தான் இருக்கும், இதுல மாற்றமே கிடையாது. உங்க ராசியாதிபதி சுக்கிர பகவான் 179 டிகிரியில கன்னி ராசியில சித்திர நட்சத்திரம் 2ஆம் பாதத்துல செவ்வாயுடைய சாரம் வாங்கி நீச்சம் அடைஞ்சிருக்கிறார். அப்படின்னா 2 தேதிக்கு மேல உங்களுக்கு நிச்சயமா நல்ல பலன்களை மட்டும் தான் கொடுப்பாரு, பயப்பட வேண்டாம். சரிங்களா? மொத்தத்துல உங்களோட நிலைமை மாறும், நீங்க அனுபவிச்சு பார்த்து அப்புறம் சொல்லுங்க. சரி நேயர்களே, உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசுல இருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.